சாரி, 3 terms used in psychology. மெயினாக நம்ம இந்த மூணு இதுக்கு தான் இருப்போம் மெயின்லி. We go under this 3 definitions. First one, mental process, mental processes. Second one, experiences. Third one, behavior. ஸோ மென்டல் ப்ராசஸ் தான் பேசிக்கலி எடுப்போம். உங்களுக்கு மூளை எப்படி வேலை செய்யுது, உங்களுக்கு எந்த மாதிரியான தாட்ஸ் போகுது அப்படிங்கிறது தான் மென்டல் ப்ராசஸ். எக்ஸ்பீரியன்ஸ்னால் இப்போ நீங்கள் ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே ஒரு ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே போயிருப்பீங்க. ஒரு விதமான எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் இருப்பாங்க, அங்கங்கே என்ன நடந்துச்சு, உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு, அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். பிஹேவியர்னா நீங்கள் சிம்பிளாக சொல்லணும்னா இந்த சுச்சுவேஷன் நடக்குது, இந்த சுச்சுவேஷனால தான் அந்த பிஹேவியர் கொண்டு வரோம். இந்த பிஹேவியர் எனக்கு வருதுன்னா நீங்கள் அந்த மெயின் சுச்சுவேஷன் இருக்கிறதுனால ஐ ஆம் ரியாக்டிங் டு தட் சுச்சுவேஷன், அதுதான் பிஹேவியர்னு. ஸோ இதை சயின்டிஃபிக்கில் நம்ம புக் வைஸில் போவோம். when we say experiences are internal to the experiencing person, then we refer to states of consciousness or awareness or mental processes. Experience are internal to குழப்புது, என்ன குழப்புது, நானும் ஸ்டூடெண்ட் தான், ஸோ ஜஸ்ட் இக்னோர் மீ. ஓகே, ஐ ட்ரை. Use our mental processes when we think or try to solve a problem, to know, remember something. இப்போ மென்டல் ப்ராசஸ்ங்கிறது சிம்பிள். நம்ம இப்போ ஒரு விஷயத்துக்குள்ள கோ த்ரூ போகிறோன்னா வி கெட் தட் ஃபீலிங்னா, நம்ம அந்த என்ன பண்ணுறோம் அந்த ஃபீல் நம்மளுக்கு தான் தெரியும். ஸோ அந்த ஃபீல் நம்ம திங்க் பண்ணுறோம். மென்டல் ப்ராசஸ் மெயினாக எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, 10 இன்டூ 2 2+4 அப்படிலாம் கொடுத்தோன்னா அவங்களோட மைண்ட் திங்க் ஆகும். தட் இஸ் மென்டல் ப்ராசஸ். அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. தென் இப்போ நான் ஏதாவது சொன்னேன்னா நீங்கள் அதை ஞாபகப்படுத்த யோசிப்பீங்க தெரியுமா, ஈவன் தட் இஸ் கால்ட் அஸ் மென்டல் ப்ராசஸ். ஸோ நெக்ஸ்ட் our brain activities can be observed using different techniques of brain imagining. However, we can't say the brain activities and mental processor are the same, although they are interdependent. ஆக்சுவலி அப்படின்னா நீங்கள் உங்களோட பிரெயின் ஆக்டிவிட்டீஸை நம்மளால சில சயின்டிஃபிக் ஸ்கேன்ஸ் பிரெயின் இமேஜிங் வழியாக தெரிஞ்சுக்க முடியும் நம்ம பிரெயின் ஆக்டிவிட்டீஸை. ஆனால் நம்மளோட பிரெயின் ஆக்டிவிட்டீஸும் மென்டல் ப்ராசஸும் சேம்னு சொல்ல முடியாது. பட் தேர் இன்டர்டிபெண்ட். இப்போ இன்டர்டிபெண்ட் சாரி கரெக்டான ஸ்டேஜ் இன்டர்டிபெண்ட். இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு பிளான்ட் எடுத்துக்கலாம். ஒரு பிளான்ட், இப்போ அந்த பிளான்ட்டுக்கு அது வளரணும்னா இட் நீட்ஸ் சன்லைட் அண்ட் வாட்டர். இப்போ வாட்டர் இல்லை சன்லைட் மட்டும் இருந்துச்சுன்னா அதனால வேலை பார்க்காது, அது க்ரோ ஆகாது. இட் நீட்ஸ் சன்லைட் அண்ட் வாட்டர். அதே மாதிரி தான் பிரெயின் நம்மளுக்கு தேவை. அதே மாதிரி மைண்ட் ப்ராசஸ், மென்டல் ப்ராசஸ், தேர் போத் இன்டர்டிபெண்ட். அதில் இது இருந்தால் தான் அதனால வேலை பார்க்க முடியும், இது இருந்தால் தான் அதனால வேலை பார்க்க முடியும். சிம்பிளாக சொல்லணும்னா, நீ இப்போ உங்கள் ஃப்ரெண்ட் எடுத்துக்கோங்க, எங்கேயாவது வெளியே போகிறீங்கன்னா அவர் இருந்தால் தான் நான் வருவேன். இல்லாட்டி கசின் எடுத்துக்கோங்க, அந்த பெஸ்ட் கசின் வந்தால் தான் நான் வருவேன் அந்த ஃபங்க்ஷனுக்கு, இல்லாட்டி நான் வரமாட்டேன். அவன் இல்லைன்னா நான் ஏன் வரணும்? அந்த மாதிரி தான். அவர் தான் நான் வருவேன், அவன் வேலை பார்த்தா நான் வேலை பார்க்குறேன். ப்ளேம் ஸ்க்ரே மாதிரி. ஸோ லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் mental activities and neural activities are mutually overlapping processes, but they are not identical. இப்போ நீங்கள் மென்டல் ஆக்டிவிட்டீஸையும் நியூரல் ஆக்டிவிட்டீஸும், மென்டல் ஆக்டிவிட்டீஸ்னால் இப்போ நம்ம மென்டல் இல்லையா, சாரி, நம்ம யோசிக்கிறது, இப்போ எதாவது ஞாபகத்தை பற்றி ட்ரை பண்ணுறது, நம்ம ஞாபகம் அதை நான் ரிமெம்பர் பண்ணோம் அப்படின்னும் போது அதை ட்ரை பண்ணுறது தான் மென்டல் ப்ராசஸ். நியூரல் ஆக்டிவிட்டீஸ்னால் இப்போ நம்ம நியூரான்ஸ் நம்ம பிரெயினில் செஞ்சது கீழே போகல, அந்த ஆக்டிவிட்டீஸும் ஓவர்லேப் ஆகும். ஆனால் அது ஐடென்டிக்கல் கிடையாது, அது ஓவர்லேப் ஆகும். இதுவும் அதுவும் ஒரே மாதிரி தான் தெரியும், ஆனால் அது ஒரே இது கிடையாது. இட்ஸ் நாட் ஐடென்டிக்கல். தென் unlike the brain, the mind does not have a physical structure or has a location. இது மெயின் பாயிண்ட்டு. பிரெயின் மாதிரி மைண்டுக்கு ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் கிடையாது, அதுக்குன்னு ஒரு லொக்கேஷன் கிடையாது. இப்போ நம்ம மைண்டுன்னு யார்கிட்டயாவது சொல்லணும்னா அவங்க பேசிக்காக மூளைன்னு நினச்சிக்கிறாங்க. ஆக்சுவலி பிரெயினுங்கிறது வேற, மைண்டுங்கிறது வேற. மைண்டுனா இட் டசன்ட் ஹேஸ் அ ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர், இட் டசன்ட் ஹேஸ் அ ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் அண்ட் அ லொக்கேஷன். ஓகே, இப்போ உங்கள்கிட்ட உங்கள் மூளை எங்கே இருக்குன்னு கேட்டால் நீங்கள் முட்டிலே இருக்குன்னு சொல்ல போகிறீங்க, தலையில தான் இருக்குன்னு சொல்ல போகிறீங்க. அதே மாதிரி மைண்ட் எங்கே இருக்குது எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது.
இது இதை டிஃபைன் பண்ணுறதுக்கும் இது இருக்குன்னு ஒரு இது இருக்குன்னு சொல்கிறதுக்கும் சில பேர் வந்திருப்பாங்க. அவங்ககிட்ட இருந்தால் ஸ்டார்ட் ஆயிருக்கும் எல்லாம். ஸ்டார்ட் ஆயிருக்காது, இதுக்கு முன்னாடி இருக்கும். ஸோ லெட்ஸ் கோ ஆன். Mental processes such as remembering, learning, knowing, perceiving, feeling are of interest to psychologists. மென்டல் ப்ராசஸ் வந்து சச் அஸ் ரிமெம்பரிங், எது நீ எப்படி ஞாபகம் வச்சுக்கிற, அது ஏன்னு உனக்கு எப்படி ஞாபகப்படுத்திக்கிற, இப்போ எப்படி ஃபீல் பண்ணுற, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் சைக்காலஜிஸ்டோட வேலையே. அவங்களுக்கு அதுதான் பிடிக்கும், அது ஒருமே இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு. அது என்னது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு தோணும். They study these processes to try to understand how the mind works and to help us improve the use or application of these mental cap- capacities. Sorry. இந்த ப்ராசஸை ட்ரை அண்ட் ஸ்டடி பண்ணி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா அதை எப்படி அப்ளை பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியும்ல. இப்போ உங்களுக்கு இந்த விஷயம் தெரியல, எப்படி பண்ணணும்னு தெரியல, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியாதுன்னா உங்களுக்கு அது எங்கே அப்ளை பண்ணணும்னு தெரியாது. ஸோ அதே மாதிரி தான் அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா they can easily apply. இது இதா, ஸோ இதுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பண்ணலாம். Psychologists also study the experience of people. Experiences are subjective in nature. We cannot directly observe or know someone else's experience. எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ளே போகலாம் வாங்க. இது கொஞ்சம் கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இப்போது நீங்கள் ஒரு லைஃப் சுச்சுவேஷன், ஒரு லைஃப் ப்ராப்ளம்குள்ளே போயிருப்பீங்க. அதே லைஃப் ப்ராப்ளமை நீங்கள் வேற ஒருத்தருக்கு சொல்லி புலம்பலாம். பட் தே கான் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா தே ஹவ் நாட் கான் த்ரூ வாட் யூ ஹவ் கான் த்ரூ. ஸோ தே டோன்ட் நோ த எக்ஸ்பீரியன்ஸஸ் வாட் யூ ஹவ் கான் த்ரூ. வாய் குளர்தியா, யூ ஹவ் கான் த்ரூ. நீங்கள் எந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே போயிருக்கீங்களோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க அந்த இடத்துல இருந்தது கிடையாது. நம்ம சொல்கிறல, அவன் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். ஏன்னா அவன் அந்த இடத்துல இருந்தது கிடையாது. அவன் அந்த இடத்துல இருந்து நானா இருந்திருந்தானா, நான் அவனா இருந்திருந்தேன், சாரி, அவன் என்ன மாதிரி இருக்க முடியாது. ஸோ ஹி டசன்ட் நோ வாட் ஐ திங்க் அண்ட் ஹவு மை மைண்ட் பர்சீவ்ஸ். ஸோ இட் டசன்ட் ஒர்க் லைக் தட். And only the experiencing person can be aware or be conscious of her or his experiences. இப்போ யார் அந்த சுச்சுவேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும் அதில் இருக்கிற வலி. அதை விட்டுட்டு மற்றவங்கள சொல்ல முடியாது. ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நான் என்ன வழிக்குள்ளே போகிறேன், நான் என்ன வழியில் இருக்கேன்ட்டு. அவங்களுக்கு தான் புரியும், அந்த அந்த ஒரு பொண்ணோ பையனோ. ஸோ நம்ம இன்னும் இதாக எடுத்துக்கணும்னா, ஸோ லெட்ஸ் கோ ஆன் நெக்ஸ்ட். Thus, experiences are embedded in our awareness or consciousness. இப்போ உங்களோட இப்போ 2-3 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் பர்த்டேல என்ன நடந்துச்சுன்னு கேட்டால் அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் தான் பட்டிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க, என்ன பண்ணீங்க. இட் வில் பி இன் யுவர் அவேர்னஸ் அண்ட் இன் யுவர் கான்ஷியஸ். ஓகே, நெக்ஸ்ட். Experiences are influenced by internal and external conditions of the experiencer. இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மற்றவங்க எப்படி பண்ணுறாங்களோ, எப்படி காமிக்கிறவங்க என்ன பண்ணுறாங்களோ அதுவும் நம்மளை அஃபெக்ட் பண்ணும். நம்ம மைண்ட் எப்படி திங்க் பண்ணுதோ அதுவும் நம்மளை அஃபெக்ட் பண்ணும். ஸோ போத் இட் கேன் பி எக்ஸ்டர்னல் ஆர் இன்டர்னல். நம்ம யோசிக்கிறதுலையும் இருக்கும், மற்றவங்க யோசிக்கிறதுலையும் இருக்கும், மற்றவங்க பண்ணுறதுலையும் இருக்கு, நம்ம யோசிக்கிறதுலையும் இருக்கு. சாரி. ஸோ behaviors. Next thing, behaviors are responses or reactions we make or activities we engage in. பிஹேவியர்னா இப்போ நம்மளுக்கு யூஸ்வலாக சொல்லிட்டாங்க பாருங்க, சாரி ஃபோன் சார்ஜில் இருந்துச்சு. பிஹேவியர்ஸ் ஆர் ரெஸ்பான்சஸ் ஆர் ரியாக்ஷன்ஸ் வி மேக் ஆர் ஆக்டிவிட்டீஸ் வி எங்கேஜ் இன். பிஹேவியர் வந்து நம்ம என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம், நம்ம எப்படி ரியாக்ட் ஆகிறோம், நம்ம என்னென்ன பண்ணுறோங்கிறது தான் பிஹேவியர். இப்போ நீ இப்போ ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் என்ன பண்ணுவேன், ஸ்கூல் முடிச்சுட்டு வர வழி நீ என்ன பண்ணுவேன், அது நீ உன்னோட பிஹேவியர். அது உன்னோட பிஹேவியர். இன்னும் 2-3 பேரோட பிஹேவியர் அது. ஸ்கூலில் முடிச்சுட்டு நான் டேரெக்டாக வீட்டுக்கு வர மாட்டேன். ஸ்கூலில் முடிச்சுட்டு பார்க்குக்கு போவேன், இல்லை என் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு போவேன், அந்த மாதிரி போகிறது. ஸோ என் கிளாஸ் கொஞ்சம் ஃபன்னாக தான் போகும். ஈவன் ஐ எம் ஸ்டூடெண்ட் யார், ஐ எம் நாட் அ ப்ரொஃபஸர், நான் ஸ்டூடெண்ட் தான். ஸோ நானும் காமெடியெல்லாம் அடிப்பேன். ஸோ லெட்ஸ் கோ. When something is hurled at you, your eyes blink in a simple reflex action. இப்போ உங்க கண்ணுகிட்ட டப்பு இப்படி கையெழுத்துட்டு வந்தோன்னா நீங்க கண்ணை மூட மாட்டீங்க. இட்ஸ் சிம்பிள் ரிஃப்ளெக்ஸ். ஓகே. பிஹேவியர்ஸ் மே பி சிம்பிள் ஆர் காம்ப்ளெக்ஸ், ஷார்ட் ஆர் என்டியூரிங். பிஹேவியர் வந்து சிம்பிளாகவும் இருக்கலாம், இல்லாட்டி ரொம்ப காம்ப்ளெக்ஸாகவும் இருக்கலாம்.
சிம்பிள் பிஹேவியர் தானே அது, அப்படியே ஓவர் லுக் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் சில பிஹேவியர் ரொம்ப காம்ப்ளெக்ஸ், ரொம்ப இது பண்ணுறாங்க, ரொம்ப டேஞ்சராக இருக்குன்னா தட் பிஹேவியர் மஸ்ட் பி கண்ட்ரோல். ஓகே, அண்ட் இட்ஸ் ஷார்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை ரொம்ப லாங் பீரியட் பிஹேவியராக கூட இருக்கலாம். நெக்ஸ்ட், சம் பிஹேவியர்ஸ் ஆர் ஓவர்ட். என்ன ப்ரோ ஓவர்ட்ன்றீங்கன்னு பார்க்காதீங்க. ஓவர்ட்னா அவுட்வேர்டு. இப்போ ஒருத்தர் அந்த பிஹேவியர் பண்ணுறேன்னா அந்த பிஹேவியர் உங்களுக்கு தெரியவா கண்ணுக்கு தெரியும். ஓகே, அதுதான் அவன் பிஹேவியர் உங்களுக்கு ஈஸியாக சொல்ல முடியும். இப்போ இதில் எப்படி சொல்கிறாங்கன்னா அவுட்வேர்ட்லி சீன், அதான் வெளி பக்கமும் உங்களுக்கு தெரியும், கண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும் அவன் அந்த பிஹேவியர் தான் பண்ணுறான்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, இதில் இன்னொன்று இருக்குது, தட் இஸ் கால்ட் ஆல் பிஹேவியர்ஸ் கோவர்ட் ஆர் ஓவர்ட். கோவர்ட் இல்லை கொடுக்கல, அதே மாதிரி ஆப்போசிட் ஒன்று இருக்குது கோவர்ட். கோவர்ட்னா க்ளோஸ்டு பிஹேவியர். அதாவது அவன் அந்த பிஹேவியர் பண்ணுறான்னு நம்மளுக்கு தெரியாது, அவனுக்கு அவன் அது பண்ணுறது நம்மளுக்கு தெரியாது, நம்மளுக்கு அவன் நார்மலாக தான் பண்ணுறான்னு தெரியும், பட் இட்ஸ் நாட் நார்மல். அது நம்மளுக்கு தெரியாது, அவனுக்கு தெரியும். இட்ஸ் கண்ட்ரோல்டு ஒரு க்ளோஸ்டு பிஹேவியர், நம்மளுக்கு தெரியாது. அப்சர்வ் பண்ணோன்னா கண்ணால் பார்க்கும்போது அந்த பிஹேவியர் தெரியாது. ஓகே, associated with or triggered by some stimulus in the environment or changes that happen internally. இப்போ இங்க பாருங்க, எல்லா பிஹேவியரையும் அவன் மேலே படி போட முடியாது. ஓகே, பிகாஸ் சம் ஸ்டிமுலஸ், ஏதோ ஒரு சுச்சுவேஷனா இட் ட்ரிகர்ஸும் ஆர் இன்ஃப்ளூயன்சஸும் டு தட் பிஹேவியர். ஓகே, இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை திட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அம்மா அப்பா கிட்ட போகும், உங்கள் அம்மா அப்பா உங்களை திட்டுறாங்க, கத்துறாங்க. சில பசங்க வந்து சைலண்டாக இருந்துருவாங்க, சில பசங்க கத்துவாங்க தெரியுமா. இட்ஸ் தேர் ஸ்டிமுலஸ், தேர் ரெஸ்பாண்டிங் டு தட் ஸ்டிமுலஸ். அந்த சிச்சுவேஷனுக்கு அவங்க ரெஸ்பாண்ட் ஆகுறாங்க. இட் கேன் பி எக்ஸ்டர்னல், அவங்க இருந்த என்வாயர்மெண்ட்டை பொறுத்து இருக்கலாம், அவங்களோட வீட்டில் இருந்த பிரச்சனை, இல்லாட்டி வெளியே என்வாயர்மெண்ட், சோஷியல் என்வாயர்மெண்ட், அதனால கூட அப்படி மாறி இருக்கலாம். இல்லாட்டி இட் கேன் பி இன்டர்னல், ஜெனடிக்கலாக கூட இருக்கலாம். அவங்க மம்மி டேடி கூட யாராவது அவங்க மம்மி டேடி கூட சண்டை போட்டிருக்கலாம், கொஞ்சம் ரொம்ப அக்ரெசிவாக இருந்திருக்கலாம். ஸோ ஈவன் த சில்ட்ரன் டூ தட். ஸோ லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் ஒன். Psychologists study behavior as an association between stimulus and the response. Both stimulus and response can be internal or external. பிஹேவியர் வந்து சாரி சாரியா இப்போ வந்து ஸ்டிமுலஸ் அவங்க வந்து அசோசியேஷன் வச்சுக்கிறாங்க எல்லாத்துக்கும். அசோசியேஷன் பிட்வீன் ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ். இதுக்கு ரெண்டுத்துக்கும் என்ன அசோசியேஷன் இருக்கு, ஒரு கம்பேர். இப்போ எப்படி சொல்றது, ஒரு குரூப் இவங்க ரெண்டு பேருக்கு என்னதான் குறைச்சல் அப்படின்னா ஸ்டிமுலஸும் ரெஸ்பான்ஸும். இதுங்க ரெண்டுமே எப்படி சொல்றது, ஸ்டிமுலஸும் ரெஸ்பான்ஸும் கேன் பி இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல், சேம் தான். இட் கேன் பி ஓவர்ட் ஆர் கோவர்ட். ஓகே, இது வந்து வெளிப்பக்கமாகவும் தெரியலாம், இல்லை உள் பக்கமாகவும் தெரியலாம். சில ஸ்டிமுலஸ் அந்த ரெஸ்பான்ஸுக்காக அவங்க அவுட்வேர்ட்லேயே தெரியும், அவங்க இந்த பிஹேவியர் அவங்க பண்ணுறது நம்மளால பார்க்க முடியும். அதுவே இன்னும் சில பிஹேவியர்னா அவங்க உள்ளே போட்டு அவங்களே ஏதோ பண்ணுவாங்க, அதுவும் ஒரு தனி பிஹேவியர். ஓகே, ஸோ இல்லை இப்போ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் சப்ஹெட்டிங். ஓகே, செகண்ட் சப்ஹெட்டிங் இருக்குது, சைக்காலஜி ஆஸ் அ டிசிப்ளின். அது நான் செகண்ட் பார்ட்டில் போடுறேன். ஐ எம்